களத்தில் திடீரென தாக்கப்பட்ட ஜிம்பாப்வே வீரர்கள் ரசிகர்கள் செய்த வெறி செயல். ஸோ சிக்கந்தர் ராசா ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு. இந்திய ரசிகர்கள் போல இல்லைங்க எங்கள் நாட்டு ரசிகர்கள், எல்லாருமே ரொம்பவுமே கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. எங்களோட தோல்வியினால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு. அதாவது இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் T20 மேட்ச் ஆனது. இந்த T20 மேட்ச் அப்படிங்கிறது மொத்தம் 5 மேட்ச் கொண்ட தொடராக நடத்தப்படுது. இந்த 5 மேட்ச் கொண்ட தொடரில் கண்டிப்பாக 3க்கு 2 ஜெயிச்சாலே போதும், மேட்சை ஜெயிச்சிடலாம். அந்த நிலைமையில் முதல் மேட்ச் இந்தியா அவங்களுடைய தோல்வியை தழுவினாங்க. அது ஜிம்பாப்வேக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சது. கண்டிப்பாக இந்தியாவை ரொம்ப ரொம்ப எளிதாக வீழ்த்திடலாம். ஏன்னா இதில் மிக முக்கியமான சீனியர் வீரர்கள் யாருமே கிடையாது, எல்லாமே இளம் வீரர்கள் தான். அந்த ஒரு காரணம் போதும் இந்தியாவை வீழ்த்துறதுக்கு. அந்த நம்பிக்கையில் இருந்த ஜிம்பாப்வேவை ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையை உடைச்சாங்க இந்தியா. 2வது மேட்ச்சே இந்தியா அபாரமாக செயல்பட்டு தனது வெற்றியை பதிவு பண்ணாங்க. அடுத்தடுத்து நடந்த மீதி இருந்த 4 மேட்ச்லையுமே இந்தியா அவங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தினாங்க. இதனால் இந்தியா இப்போது 5 மேட்ச்சில் 4-1 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா ஜெயிச்சு இப்போது கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடரை கைப்பற்றிட்டாங்க. சொல்லப்போனால் ஜிம்பாப்வே ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சு இன்னைக்கு அவங்களோட தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த நிலைமையில் சிக்கந்தர் ராசா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்திய ரசிகர்கள் போல இல்லை எங்கள் நாட்டு ரசிகர்கள். அதாவது இந்திய ரசிகர்கள் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான உத்வேகத்தை கொடுக்குறாங்க. முதல் மேட்ச்சில் இந்தியா தோத்தப்போ ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள பூ பண்ணல, சீர் தான் பண்ணாங்க. ஸோ வாங்க வாங்க பார்த்துக்கலாம், அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சீர் பண்ணாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியா தோற்று போச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டாங்க. அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட விட்டுறாமல் இந்திய அணி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அடுத்த 4 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையிலேயே ஒரு போட்டியில் ஒரு ரசிகர்களாக பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் எங்கள் நாட்டு ரசிகர்கள் அது பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஒரு மேட்ச் தோற்றாலும் கூட அடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுங்க வேஸ்ட்டு, இவனுங்க விளையாடவே செட் ஆக மாட்டானுங்க, எதற்காக இவனை நம்பி நீங்கள் விளையாட வைக்கிறீங்க, இந்த அணியை கலைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான தாட்டை வர வைக்கிற அளவு தான் பேசுகிறாங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 மேட்சை நாங்கள் தோற்று போயிருக்கோம். அதில் ஒரு சில மேட்சுகளில் தோற்று முடிச்சுட்டு நாங்கள் வெளில வரும்போது எங்கள் ரசிகர்கள் ஒரு சில பேர் எங்களை வாட்டர் பாட்டில் மற்றும் ஒரு சில பொருட்களை தூக்கி போட்டு எங்கள் வீரர்களை வீசி காயமடைய வச்சுருக்காங்க. அவங்களுடைய செயல் குறித்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இந்திய ரசிகர்கள்லாம் அப்படி நடந்துக்கவே மாட்றாங்க. எத்தனையோ மேட்ச் தோற்று போகிறாங்க, அதான் ரசிகர்கள் எல்லாமே அவங்கள தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக நம்ம வீரர்கள் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் எங்கள் நாட்டு ரசிகர்கள் அப்படி இல்லாமல் ஒரு மேட்ச் தோற்றாலும் கூட அவங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் எங்கள் மேலே காட்டுறாங்க. நாங்கள் ஏன் சரியாக ப்ளே பண்ணல, நாங்கள் ஏன் தோற்று போனோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாத ஒரு மோசமான அணி, ஒரு மோசமான நாட்டு மக்கள், மோசமான ரசிகர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது எங்களுடைய நாட்டு ரசிகர்கள் தான் அப்படின்ற மாதிரி சிக்கந்தர் ராசா அவங்களுடைய ரசிகர்களால் தாக்கப்படுறது குறித்தும், தன் ரசிகர்களால் தாங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய சோகத்தில் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயங்களை ரொம்ப கண் கலங்கி பேசியிருக்காரு.